வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் பட் பவர்ஃபுல் டாபிக் பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன் த வே பைக் ரைடில் நம்ம பார்க்க போகிற அந்த விஷயம் இதுதான். எனக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒரு 30 மினிட்ஸ் பைக் ரைடு, அப்படி தான். வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, மார்னிங் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகுறேன். ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு ஹார்னெட்டு ஸ்டார்ட் பண்ணுற மூமெண்ட்டு, ஸோ அந்த இன்ஜின் சவுண்டு கேட்கும்போதே மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும் பார்த்திங்கன்னா. ஸோ அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஒரு கடந்து போகிறதுக்கான ஒரு வழி. ஸோ டெய்லி சேம் ரொட்டீன். ஆஃபீஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன், லாகின், மீட்டிங், மெயில்ஸ், டார்கெட்ஸ், டெட்லைன், சம்டைம்ஸு ரொம்ப ஓவர்லோட் ஆகிடும். ஸோ இந்த ஐடி லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லோரும் ரிலேட் பண்ணிப்பாங்க. மார்னிங் எனர்ஜி இருக்கும், ஆஃப்டர்நூன் டயர்டு, ஈவினிங் மென்டலி ட்ரெயின். ஸோ ஆனால் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு பைக்கில் வீட்டுக்கு ரைட் போகும்போது அப்போ தான் தெரியும். ஸோ ரியல் ஃப்ரீடம் ஃபீல் வரும். அந்த நீங்கள் ஓட்டும்போது தான் தெரியும். அந்த காற்றுல அப்புறம் அப்படியே மெய் மறந்து நீங்கள் அந்த பைக்கில் ரைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ்வலாக நம்ம டிராஃபிக் இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் எனிவே அது ஒரு ஃபீல். காரில் போகும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ட்ராவல், அவ்வளோதான். பைக்கில் போகும்போது அது ஒரு ஃபீல். இந்த மேடவாக்கம் ரோட்டில் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இருந்தாலும் ஸ்மால் கேப்பில் ஸ்மூத்தாக ரைடு போகும்போது அந்த கான்ஃபிடென்ட் வரும். ஸோ கூல் விண்டு ஃபேஸில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அடிக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். சிக்னல் நிற்கும்போது நம்ம சரௌண்டிங் அப்சர்வ் பண்ணிக்கலாம், என்னென்ன இருக்குது. இந்த அப்சர்வேஷன் மூலிமா கூட நீங்கள் மக்கள் எப்படி போகிறாங்க வர்றாங்க, டெய்லி ரொட்டீன் லைஃப் எப்படி போகுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை பார்க்குறோம். லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஆனால் இந்த 20 to 30 மினிட்ஸ் ரைடு நம்ம டைம், சரிங்களா? லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு வராது, நார்மல். பட் அதை மேனேஜ் பண்ண நம்ம ஓன் தெரப்பி இருக்கணும். எல்லாருக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, சரிங்களா? யாராவது மோட்டிவ் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சம்டைம்ஸு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்விட்ச் ஆஃப் மைண்டு, அப்புறம் நம்மளோட லைக் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஸ்விட்ச் ஆன் இன்ஜின். ஸோ மைண்ட் எப்படி ஸ்விட்ச் ஆஃபோ அது மாதிரி தான் இன்ஜின் ஸ்விட்ச் ஆஃப் ஆன் ஆஃப், அந்த மாதிரி தான் மைண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இன்ஜினோட ஆஃப் ஆன் மாதிரி தான். ரைட் பண்ணுங்கள். ரோட்டில் போகும்போது ப்ராப்ளம் எல்லாம் ஸ்மாலாக தெரியும் பார்த்திங்கன்னா. பைக் ரைடு எப்போவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் நம்மளுக்கு கொடுக்கும், பேலன்ஸு. ஸோ எங்கெங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் ஆக்சிலேட்டர் பேலன்ஸ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கிளச்சு பிடிக்கணும். ஸோ ஸ்மூத்தாக ரைட் பண்ணணும். லைஃப்பும் அதே மாதிரி தான், ஸ்மூத்தாக லைஃப் ஓட்டணும். எனக்கு பர்சனலி பைக் ரைட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு ரீச் ஆகும்போது மைண்டு லைட்டாகிடும். நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ரெடி. ஸோ மக்களே, நீங்கள் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் ரைட். இட் மைட் சேஞ்ச் யுவர் மூட் கம்ப்ளீட்லி. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் for more Chennai bike vlogs. See you in the next ride. Ride safe, helmet compulsory. If you want
என்ஜாய். வில் சி. பை.